அனைவருக்கும் வணக்கம். என்னதான் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே விட்டு, இல்லை ஆனுவல் பிளானர்லாம் விட்டு 6 மாதம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம் வச்சாலும், நமக்கு வந்து இந்த கடைசி நேரத்தில் நம்ம நல்லா படிப்போம். ஜூன் 9, 2024 அன்று வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நமக்கு தெரியும், போன ஆண்டே நமக்கு தெரியும் அடுத்து குரூப் 4 வரப்போகுது அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் அந்த கடைசி ஒரு 21 நாள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப மேலோங்கி இருக்கும். நிறையா படிக்கணும்னு தோணும், ரொம்ப ஆர்வமாக படிப்போம். அதே நேரத்தில் வந்து பயமும் பதட்டமும் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம், துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு தெரிந்த சில ஆலோசனைகளை வந்து நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, சார் பயமாக இருக்குது சார், பதட்டமாக இருக்குது சார், ரிவிஷன் பண்ண முடியல சார் அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிந்த யோசனைகளை நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஏற்கனவே வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைனாலும் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த டாபிக் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு டிக் அடிச்சுட்டே வரணும். அமிலங்கள் படிச்சிட்டிங்களா, காரங்கள் படிச்சிட்டிங்களா. இப்போ வந்து இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து என்ன பண்ணணும், நிதி ஆயோக் படிச்சிட்டிங்களா, அப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக டிக் அடிச்சுட்டே வரணும். அப்போ தான் எந்த டாபிக் படித்து முடிச்சிங்க, எந்த டாபிக் படித்து முடிக்கல அப்படிங்கிறது தெரியும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் படிச்சுருந்துருப்போம், ஆனால் டாபிக் வைஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்குமா, எது கவர் பண்ணாமல் விட்டுருக்குமா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் பண்ணணும். இல்லை குறிப்பாக என்னென்ன பண்ணியிருந்துருக்க மாட்டோம் அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஏரியாவை சில பேர் படிக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த முறை சயின்ஸ்லேருந்து கண்டிப்பாக 10 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இது வரைக்கும் சயின்ஸ் படிக்கல அப்படின்னா தயவுசெய்து படிச்சிருக்கேன். சிலபஸில் இருக்க எந்த கண்டென்ட்டையும் நம்ம படிக்காமல் எக்ஸாமுக்கு போகக்கூடாது. அது தவறாக போயிடும். நான் சயின்ஸே படிக்கல அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னுமே உங்களுக்கு வந்து 21 நாள் இருக்குது. சரிங்களா? கூடுதலாகவே இருக்குது, 22, 23 நாள் இருக்குது தேர்வுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த டாப்பிக்கும் விடாமல் புக்கில் சயின்ஸு கண்டென்ட் எங்கே இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் வந்து படிச்சிடுறது நல்லது. அதுக்கப்புறம் எந்த ஏரியா வந்து மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வாசிக்கல அப்படின்ட்டு போகிறது வந்து சரியாக இருக்காது. அதை நீங்கள் வாசிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய யோசனை. மற்றது கூட ஆண்டாண்டாக படிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்போம், கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்போம், தமிழ் படிச்சிருப்போம், ஜியாகிரஃபி படிச்சிருப்போம், எல்லா டாபிக் படிச்சுருப்போம். ஆனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீசெண்டாக அப்டேட் பண்ணியே ஆகியிருக்கணும். ப்ளஸ் சயின்ஸ், அது நிறைய பேருக்கு வந்து சயின்ஸ்னால் ஒரு பயம் அப்படி இருக்கும். ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, பெரும்பாலும் சயின்ஸில் ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஷின்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு 10th புக்கு 9th புக்கு இது போல் நீங்கள் படிச்சினாவே உங்களுக்கு மேக்ஸிமம் டாபிக் வந்து கவர் ஆகிடும். நான் சுத்தமாக அதை படிக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுமையாக ஒதுக்காமல் சிலபஸில் இருக்க கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகிறது நல்லது. அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் முழுமையாக எடுக்கலாம். 10 கேள்வி வந்து அதுக்கு 5 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் சரியாக பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் போகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ரீசனிங், ஆப்டிடியூட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கேள்விகள் இருக்குது. அதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் டைமுக்குள்ளே முடிக்கிறது நல்லது. அப்போ 25 கேள்வி வருதுன்னா அது 25 நிமிடங்களுக்குள்ளே முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. 25 நிமிடமோ அதிகபட்சம் 30 நிமிடம், இதே அதிகம் தான், 30 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்குள்ளே எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது ரிவிஷன் பண்ணுற போது, சார் நான் எப்படி ரிவிஷன் பண்ணுறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பயமாக இருக்கும். வேகமாக வாசித்து விடுறதும் ரிவிஷன் தான். சரிங்களா? சிலபஸில் இருக்க கண்டென்ட்டை வந்து புக் எடுக்கிறீங்க, வேகமாக வாசிக்கிறீங்க. நீங்கள் எதுவும் ஒப்பிக்க போகிறதில்ல, டிஸ்கிரிப்டிவ் மாதிரி நீங்கள் விரிவான விடையெல்லாம் எழுத போகிறதில்ல. கேள்வி பார்க்க போகிறீங்க, அப்ஜெக்டிவ் டைப்பில் ஆன்சர் இருக்க போது அது ஆன்சரை ஷேர் பண்ண போகிறீங்க. அது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்து சரியாக தவறா, சரியான என்ன தவறானே இதேமாரி கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கலாம், கூற்றும் காரணங்களும் இருக்கலாம். இருந்தாலுமே நீ வேகமாக வந்து புக்கில் இருக்க கண்டென்ட்டை வாசித்தா அது உங்களுக்கு பெரிய அளவு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பேர் தான் ரிவிஷன். நீங்கள் அப்படியே, ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ரிவிஷன் பண்ண முடியாது. ரொம்ப வேகமாக முடிக்குன்னு நினைப்போம், அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது தேங்கி நிற்போம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு புக்கே முடிக்கணும், இல்லை 10 யூனிட் முடிக்கணும், தமிழே இருக்குது, ஒரு புத்தகம் முழுமையாக முடிக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம 2 யூனிட் 3 யூனிட்டை தாண்டி நம்மளால் வேகமாக போக முடியாது. வேகமாக வாசித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 யூனிட்டையும் வாசித்து முடிக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். அப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஷார்ட்கட்ஸ் போட்டு படிச்சுருந்துருப்போம், நமக்கு நிறையா தெரியும். ஆனால் பாடங்களுக்கு இடையில் இருக்குது பாருங்கள், ஒளிமரபு, வினைமரபு, வலது பக்கச்சுவட்டில், கயிற்றுக்கட்டிலில், இது மாதிரி கேள்வி தான் நிறையா தவற விடுவோம். ஏன் அப்படின்னா டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா ஷார்ட்கட்ஸ் போட்டு படிச்சுருந்துருப்போம். இது மாதிரி சில இடங்களில் வந்து நம்ம கவனமாக புத்தகங்கள் பாடங்களுக்கு இடையில் இருக்கும், பாடங்களுக்கு இடையில் இருக்க திருக்குறள் எல்லாம் பாடங்களுக்கு இடையில் உள்ள செய்திகள், ஒரு பாடம் முடியும் அடுத்த பாடம் அங்கே ஒரு சான்றோர் சித்திரம்னு இருக்கும், இடையில் வந்து அறிவை விரிவு செய்யின்னு இருக்கும். அது மாதிரி பகுதியிலேருந்து வரதை வந்து கொஞ்சம் கவனமாக செலுத்தி படிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக இருங்க, தைரியமாக இருங்க.
பயம் பதற்றம் வேணாம். எல்லாத்துக்கும் பயமும் இருக்கும், பதட்டமும் இருக்கும். ஏன் அப்படின்னா பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது. சில ஆண்டுகள் வந்து செலவு பண்ணியிருந்திருப்போம், பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருப்போம். நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் பி ரிலாக்ஸ். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் புக்கை ரிவைஸ் பண்ணால் போதுமானது. இங்கே ஒரு மெட்டீரியல், அங்கே ஒரு மெட்டீரியல் அப்படின்னு வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படிக்கிறதா, இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படிக்கிறதா, உடனே இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸ்கூல் புக் அதை பாருங்கள், அதை ரிவிஷன் பண்ணுங்கள், அதுவே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்தே 180 கேள்விகள் நிச்சயமாக வருங்க. அதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இதை தாண்டி நீங்கள் ஏற்கனவே படித்த மெட்டீரியல் உங்கள் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி படித்த மெட்டீரியல் ஏற்கனவே நீங்கள் நல்லா படிச்சுருந்துருப்பீங்க, அந்த மெட்டீரியல் பார்த்தா போதும். இப்போ வந்து அந்த இன்ஸ்டியூட்டு இந்த இன்ஸ்டியூட்டுன்னு மெட்டீரியல்லாம் மாற்றி வாங்குறது, உலகத்தின் சிறந்த அகாடமி அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் சரிங்களா வாங்கி எந்த கொஷின் தரல, ஐயோ அந்த கொஷின் தரல, அதில் ஒன்று கூட தரல, 200 கேள்வியில் எனக்கு 120 கேள்வி தான் தெரியுது, டெஸ்ட் எழுதி பார்த்தேன், பதட்டம் அடைய தேவையில்லை. டிஎன்பிசியில் வந்து எக்ஸாமுக்கு எப்படி கொஷின் செட் பண்ணுறாங்க, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின்ஸை பார்த்தாவே போதும். ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் வந்து ரொம்ப கடினமாக கேள்வி எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கணும், அப்போ தான் படிப்பாங்க, அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களுக்கு இதேமாரி வரும்னா இப்போ கடைசி சமயத்தில் வந்து பதட்டத்தை ஏற்படுத்த வேணாம். நீங்கள் டெஸ்ட் கூட எழுதி பார்க்கலாம். படிக்க முடியல, நான் டெய்லி டெஸ்ட் எழுதி பார்க்குறேன், எழுதி பார்க்கலாம். அதுக்காக இது தெரில அது தெரிலன்னு சொல்லி அதை எடுத்து வச்சு ரொம்ப ரெஃபர் பண்ணி ரொம்ப நீங்களே உங்களை வந்து பயத்துக்கு உள்ளாக்க வேணாம், அழுத்தத்திற்கு ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க வேணாம். ரிலாக்ஸாக இருங்க, ஸ்கூல் புக் படிங்க, டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள், அதுவே போதுமானதாக இருக்கும். ஒரு யூடியூப்பில் சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க, எல்லாம் அந்த அகாடமி சிறந்தது, இந்த அகாடமி சிறந்தது, எல்லாம் மற்றவங்களை பார்த்து சில பேர் பீதி அடிச்சிருவாங்க. அவன் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் எழுதுறான் சார், எந்த அகாடமி கொஸ்டின் கொடுத்தாலும் எழுதுறான் சார், டெலகிராமில் வர கொஸ்டின்ஸ்லாம் எழுதுறான் சார், அவங்கள பார்த்து கம்பேர் பண்ணிக்கிறது. அவங்க வேறு, நம்ம வேறு. சரிங்களா? எப்படியா இருந்தாலும் கொஸ்டின்ஸ் புக்கில் இருந்தால் கேட்க போகிறாங்க, நீங்கள் புக்கில் இருக்க சோர்ஸஸ் வந்து நல்லா ரெஃபர் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ பாசிட்டிவாக பேசுகிறாங்களா அவங்க பக்கத்தில் இருக்கணும். நம்மளை இப்போ பார்த்தா அது படிச்சிட்டியா, இது படிச்சிட்டியா, ஐயோ படிக்கலையா, அதுலேருந்து கொஸ்டின் வருது, ஐயோ நான் இது படிக்கலையே, நீ அதை படிச்சுட்டு நீலாம் நல்லா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளையும் புலம்ப வைப்பாங்க. அவங்கள ஸ்டே அவை, இல்லை அவங்கள்ட்ட வேணாம் விட்டுருங்க, எது பேச வேணாம், அமைதியாக இருங்க, படிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி நிதானமாக இருங்க, படிங்கன்னு சொல்லி நீங்களும் அவங்க அட்வைஸ் பண்ணிவிட்டு அதை நிறுத்திங்க. நான் அதை படிக்கல, நீ இது படிக்கல, நீ இதை படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு பயத்தை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு இல்லை, உனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீலாம் படிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அமைதியாக இருங்க, படிங்க, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அமைதியாக படிங்க. அப்போ நல்லா தூங்குங்க இந்த டைம். ஏன்னா இது வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து நேற்றுக்கோ இன்றைக்கோ படிக்க ஆரம்பிக்கல. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பல மாதங்களாக, சில ஆண்டுகளாக, ஏன் பல ஆண்டுகளாக கூட 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் அப்படின்னு கூட படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருப்பீங்க கண்டிப்பாக. சரிங்களா? இந்த நேரத்தில் வந்து தூக்கம் ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம படித்து எதுவும் பண்ண போகிறதில்ல. நான் ஒரு 5 ஆண்டு படிச்சிருப்போம். ஒரு ஆண்டுக்கு 300 நாட்கள் படிச்சிருந்தா கூட நம்ம வந்து கிட்டத்தட்ட 1500 நாள் படிச்சிருந்துருக்கோம். அதனால் நம்ம நிறையா ஏற்கனவே படிச்சிருந்துருக்கோம். இல்லை நியூ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நம்ம நிறையா படிச்சிருந்துருப்போம். இப்போ மட்டுமே தூங்காமல் படித்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் நல்லா தூங்குங்க. படுத்தா தூக்கம் வரல சார், அதுதான் சார் பிரச்சனை, பயமாக இருக்குது சார். நீங்கள் படுத்துருங்க, அப்பயும் நீங்கள் படுத்தே இருங்க. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10 மணி ஆகிடுச்சா அப்படி படுத்துருங்க. சில பேர் பெரும்பாலும் இப்போ விடிய காலத்தில் நேரத்தில் எழுந்து படிக்கிறவங்க தான் 10 மணி, மேக்ஸிமம் 10 மணி படுத்துடலாம். சில பேர் காலைல ரொம்ப நேரம் தூங்குவாங்க, அவங்க நைட்டு. எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படின்னு தூங்கி இருக்கிறது நல்லது. அப்போ தான் உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எக்ஸாமுக்கு எழுதும் போது முடியும், எக்ஸாம் அன்றைக்கி நாளும் வந்து இது போல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தூங்கிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. ரிவிஷன் பண்ண முடியல அப்படின்னா வேகமாக வாசிச்சுக்கிடுங்க. அதுவும் அது பேர் ரிவிஷன் தான். நீங்கள் ஒப்புவிக்கலாம் தேவையில்ல, இருக்கிற டேட்டாவை கண்ணால் பார்த்துட்டு வேகமாக வாசித்தா அதுவும் போதுமானது. ரிலாக்ஸாக இருங்க, காமாக இருங்க, நல்லா தூங்குங்க. அப்புறம் நம்ம ஒரு இது படிக்கணும் அது படிக்கணும் குழப்பிக்கிட்டே இருப்போம். நம்ம கான்ஸ்டியூஷன் படிச்சுட்டே இருப்போம். அப்போ தோணும் ஐயோ சயின்ஸ் படிக்கலையே அப்படின்னு. உடனே சயின்ஸ் படிக்க போவோம், ஐயோ எக்கனாமிக்ஸ் படிக்கலையே. இல்லைனா மற்றவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம சயின்ஸ் படிச்சுட்டு இருப்போம், அவங்க எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ எக்கனாமிக்ஸ் அது முக்கியமாக, நம்ம படிக்கிற புதுக்கி போட்ட உடனே அதை படிக்கிறது. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் படிப்பாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது படித்தே ஆகணும்பாங்க, உடனே அதை தூக்கி போட்டு அப்படி போகிறது. இப்படி இல்லைனா நம்மளே எல்லா புக்கையும் எடுத்து வச்சுப்போம், இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா அது படிக்கிறதா சுவிட்ச் ஆகிட்டே இருக்கிறது. இல்லை டைம் டேபிள் போட்டே இருக்குது, இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படின்னு டைம் டேபிள் போட்டு எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. இதெல்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த புக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சு படிங்க. இப்படி புக்கை மாற்றி படிக்கிறது, விட்டுட்டே போகிறது, அது சரியாக இருக்காது. கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்க வேணாம். நீங்கள் எடுங்க, ஒரு புக் எடுங்க, இதை படிக்கணும்னு ஒரு டார்கெட் வைங்க, அதை படிச்சிருங்க. டிஎன்பிசி கொஷின்ஸ் பார்த்தாவே போதும். மற்ற கொஷின்ஸை பார்த்துட்டு ரொம்ப இடம் பண்ண தேவையில்லை அப்படின்னா பீதி அடைய தேவையில்லை.
அடுத்து ரொம்ப ஆண்டுகள் படிக்கிறவங்க வந்து சில ஆண்டுகளாக படித்துட்டு இருக்கவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பயமாக இருக்குது சார், புதுசாக வந்த பசங்கள மாதிரிலாம் எங்களால் படிக்க முடியல, இல்லை நானே வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நான் படிக்க ஆரம்பித்த காலத்தில் படித்த மாரி என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். சீனத்து மூங்கில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 1 இன்ச்சு தான் ஆரம்ப காலத்தில் வளரும். ஒரு 4 ஆண்டுகள் வாக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் முடியல, ஒரு 4 இன்ச்சு தான் வளர்ந்துருக்கும். ஆனால் 5ஆம் ஆண்டுலேருந்து அதோடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக அது வளரும். அதுபோல் தான் நீங்களும். நீங்கள் வந்து நிறையா படிச்சிருக்கீங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அப்போ நிறையா நீங்கள் படிச்சுருக்கீங்க. அதுக்கான அறிவு உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் நிறையா கெயின் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா நீங்கள் ஆன்சர் எழுதுவீங்க. அது வரைக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எக்ஸாம் எழுதிக்கிட்டும் பயம் இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்த சில முடித்தோமா அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து டோன்ட் வெரி, ரிலாக்ஸ், ரிவிஷன் பண்ணுங்கள், ரிலாக்ஸாக இருங்க. அதுவே போதும். உடனே வந்து கம்பேர் பண்ணிவிட்டு என்னால் படிக்க முடியல, எனக்கு வயசாகிடுச்சு, இத்தனை வருஷமாக படிச்சிருக்கேன், வீட்டில் எதை சொல்கிறாங்க, ஊரில் அதை சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? உங்களை நீங்களாம் படிக்க தேவை, தரை போட தேவை, என்னால் படிக்க முடியல. நீங்கள் படிச்சிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க. கொஸ்டின் பேப்பரை பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வரும், அவ்வளோதான். இப்போ எதுவுமே படித்ததெல்லாம் மறந்து போன மாரி நிறைய பேருக்கு தோணும். அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறையா படிச்சிருந்துருக்கீங்க, ஒரு பயத்தில் அது தோணுது. கொஸ்டின் பேப்பர் பார்த்தா ஆன்சர் வரும், சிம்பிள், அவ்வளோதான். கொஸ்டின் பேப்பர் பார்த்தா ஆன்சர் வரும். கேள்வியை மட்டும் படித்து பார்த்துக்கிட்டு ஆன்சர் பண்ணுறது நல்லது. அவர் வந்து யூடியூப்பில் வந்து மோட்டிவேஷன் வீடியோவாக தேடி சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, உடனே யூடியூப் மோட்டிவேஷன் வீடியோவாக சர்ச் பண்ணி ஒன்று மேலே ஒன்று தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது போயிட்டே இருக்கும். அதுமாதிரி ரொம்ப டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு மோட்டிவேஷன் தேவை தான். இருந்தாலும் வந்து அதுக்காக வந்து தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் மோட்டிவேஷன் வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சரியாக இருக்காது. அப்புறம் யூடியூப் தம்ப்நெயில் பார்த்துட்டு ஒரே இந்த வீடியோ மட்டும் பாருங்கள், 180 மார்க் எடுக்கலாம். அதுக்கான வழி இதில் இருக்குது. இந்த ஒரு வீடியோ பாருங்கள், கணக்கில் 25க்கு 25 எடுக்கலாம். இந்த ஒரு வீடியோ பாருங்கள், கான்ஸ்டிடியூஷன் எல்லா கொஷினும் கவர். இதே நிறையா தம்ப்நெயில் போட்டு நிறையா வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தை படிக்கிறதா நான் வந்து பெரும்பாலும் வந்து நான் வந்து பரிந்துரை பண்ணுவேன். ரைட்டு. அதை தாண்டி உங்களால் படிக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். யூடியூப்பில் போட்டுட்டு கேட்கலாம். எவ்வளோ நேரம் உங்களால் வந்து படிப்பு சார்ந்த கண்டென்ட்டே கேட்க முடியும், அதுலேருந்து டைவெர்ட் ஆகி சினிமா, காமெடி இல்லைனா வேறு அப்படி டைவெர்ட் ஆகாமல் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உங்களால் முடியும்னா நீங்கள் கேட்கலாம். கேட்குறதா தப்பு கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்கலாம். அது கேட்குறது வந்து யூஸ் ஆகும். படிக்க முடியாத நேரத்தில் வந்து கேட்கலாம். இருந்தாலும் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்தியிருப்பாங்களே, அதை கேட்டால் தான் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். புதுசாக ஒருத்தங்க வேறு மாதிரி நடத்துகிறத கேட்டால் வந்து அது நமக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. கடைசி நேரத்தில் வந்து இதேமாரி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரில. அஃப்கோர்ஸ் சுத்தமாக படிக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கேட்கலாம். பொழுதாப்புலைக்கும் கேட்டுருக்க தேவையில்ல. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ மற்றதெல்லாம் டாப்பிக்லாம் ரிலவெண்ட்டாக இருக்கும். இப்போ பாரதியார் பற்றி படிக்கினா பாரதியார், அவர் பிறந்த ஊர், அவங்க அப்பா அம்மா பேர், அவங்க எங்கே வேலை பார்த்தாரு, ஏன்னா இதழ்கள்லாம் எழுதினார், எங்கே துணை ஆசிரியராக இருந்தார், எங்கே ஆசிரியராக இருந்தார், கண்டென்ட்லாம் வந்து தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக தான் இருக்கும். சுருக்கம்னா ஒன்று இரிலவெண்ட்டாக இருக்கும். ஒரு இன்சிடென்ட் வந்து சென்னையில் சொல்லுவாங்க, இன்னொரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் சொல்லுவாங்க. ஒரு நபரை பற்றி பேசுவாங்க, நியூஸில் அந்த நபரை பற்றி பேசுவாங்க. முதல்ல இருக்க பாயிண்ட்டுக்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்காது. அதனால் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எழுதி பார்த்து படிக்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கே தெரியுது தான் முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்கிற வாய்ப்பு உள்ளது. அதுலேயும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பிளேசஸ்ஸு, பர்சன், நிகழ்வுகள், அமெண்ட்மெண்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலபஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை எடுத்து வச்சு படிங்க. எல்லாத்தையும் படிக்காதீங்க, கண்டதையும் படிக்காதீங்க. சரிங்களா? அப்படி இன்கேஸ் படிக்க வைக்கணும் அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் பென்சிலை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? சில பேர் இதில் வந்து சில இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருப்பாங்க 8 பக்கம் 10 பக்கம் மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் படித்தா போதுமா சார்? அதை படிங்க முதல்ல. உடனே அதை படிக்கல இதை படிக்கல எனக்கு குறைவாக தான் இது பண்ணாங்க. ஏன்னா சில இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் முழுமையாக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு சயின்ஸ் நடத்தவே இல்லை சார், எனக்கு அது நடத்தவே இல்லை சார், அது மட்டும் நடத்தியிருந்தா நீங்கள் நடத்தினதை படிங்க. சரிங்களா? நடத்த முடியலனாவும் நீங்கள் ஏற்கனவே சிலபஸ் வைத்து எது படிக்கலையோ அதை குறித்து நீங்களாக படிச்சிக்கிங்க. இப்படி அதை பண்ணல இதை பண்ணல எனக்கு நடத்தவே இல்லை, நான் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சுருக்கணும் இப்படின்னு காரணங்களை சொல்லிக்கிட்டு தள்ளி போட வேணாம். சார் இதெல்லாம் பரவாயில்ல சார், நிறைய நாள் படித்தவங்களுக்கு நான் இனிமேல் தான் சார் படிக்கவே ஆரம்பிக்கணும், நான் என்ன சார் பண்ணுறது? உங்களுக்கு அதே தான். சிலபஸ் எடுத்து வைங்க. அந்த கண்டென்ட் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதை வேகமாக ஒரு 2 முறை 3 முறை வாசிச்சுக்கிடுங்க. இப்படி எல்லாத்தையும் வந்து நீங்கள் வாசித்து முடித்துடணும். இந்த 21 நாள் 22 நாள் இருக்குது. இதில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வாசித்து முடிச்சிடணும். எல்லாத்தையும் முடியுமானா முடியும். எல்லா டாப்பிக்கும் வேகமாக வாசிச்சுட்டு ஸ்பீடு தான். ஸ்பீடு என்ன டாபிக் என்ன அது டக்குன்னு இல்லை. நீங்கள் பெரும்பாலும் எதுவுமே படிக்காமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இம்பார்ட்டன்ஸ் இது குறித்து வச்சுருப்பீங்க.
ஷார்ட்கட்ஸ் எழுதி வச்சுருப்பீங்க, ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்தா கூட சரி. ஆனால் சிலபஸ் தொடர்புடைய தான் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டுருக்கணும். உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி பண்ணிவிட்டு மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும் உங்களாலேயும் நிச்சயமாக கவர் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்க சார். எப்படியும் சார் ரிவிஷன் பண்ணுறது? எக்ஸாம் பாஸ் பண்ணியே ஆகணும் சார். நான் பதில் சொல்லி ஆகணும் சார். நிறைய இயர்ஸ் போட்டேன் சார். நிறைய பேர் என்னை கேவலமாக பேசுகிறாங்க சார். துன்பமாக தான் இருக்கும். ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது உங்களுக்கு துன்பமாகவே இருக்கலாம். ஆனால் முடிவில் அது இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கலாம். எக்ஸாமுக்கு படிக்கிறது, ரிவிஷன் பண்ணுறது துன்பம் தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அதன் முடிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை, அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார வாழ்வு வந்து மேம்படுது. உங்களுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கிது. அப்போ துன்பம் உறவரினும் இப்படி செய்யும்போது துன்பமே வந்தாலும் அந்த செயலை நீ செய்ய, ஆனால் அது முடிவில் இன்பத்தை தருமானால் அதை நீ செய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் உனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும், ரிவிஷன் பண்ண கஷ்டமாக இருந்தாலும், இந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு ஜூன் 9 வரைக்கும் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்பம் கிடைக்கும் அப்படின்னு மகிழ்ச்சியோட நீங்கள் படிங்க. வாழ்த்துக்கள். நன்றி.